சுகிந்தன் ரிப்போர்ட் நேயர்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு காணொளியூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. பிரதமர் ஹரணி அமரசூரிய இன்றைய தினம் யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருக்கின்றார். பல்வேறு நிகழ்வுகளிலே அவர் பங்கெடுத்திருக்கின்றார். ஹரணி அமரசூரிய பங்கெடுத்த ஒரு சில நிகழ்வுகள் சில சர்ச்சைகளை தோற்றுவித்திருக்கின்றது. அது தொடர்பாகவும் சில பிரச்சார கூட்டங்களிலே அவர் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்கள் தொடர்பாகவும் இன்றைய காணொளியில் பார்க்கவிருக்கின்றோம். இதுவரையில் சுகிந்தன் ரிப்போர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். எங்களுடைய காணொளிகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை வழக்கம் போலவே எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உள்ளூராட்சி தேர்தல் 2025 யாழ் மாவட்டத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியை அமோக வெற்றி பெற செய்வோம். இது ஒரு கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம். பிரதமர் ஹரணி அமரசூரிய இன்றைய தினம் யாழ்ப்பாணத்திற்கான விஜயம் ஒன்றினை மேற்கொண்டிருந்தார். அவர் யாழ்ப்பாணத்திற்கு வரப்போகிறார், தீவக பகுதிக்கு செல்ல போகிறார் என்பது தொடர்பாக எல்லாம் ஏற்கனவே நாங்கள் தெரிந்திருந்ததுதான். இன்றைய தினம் அவர் வந்து மிக முக்கியமாக கலந்து கொண்டிருந்த ஒரு மிக முக்கியமான விடயம், மாவட்டபுரம் ஸ்ரீ கந்தசுவாமி கோவிலினுடைய கும்பாபிஷேக பெருவிழா இன்றைய தினம் நடைபெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த கும்பாபிஷேக நிகழ்விலே அல்லது பூஜை வழிபாடுகளில் பங்கேற்பதற்காக பிரதமர் ஹரணி அமரசூரிய சென்றிருந்தார். இன்று அதிகாலை என்று சொல்வதற்கு முன்பதாக இந்த மாவட்டபுரம் கந்தசாமி கோவிலினுடைய கும்பாபிஷேக விழாவானது பல நாட்களாக எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றாக காணப்படுகிறது. கடந்த 50 வருடங்களுக்கு பிறகு இந்த மாவட்டபுரம் கந்தசுவாமி கோவில் கும்பாபிஷேகம் காண்பதால் பல்வேறுபட்ட எதிர்பார்ப்புகள் காணப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த கும்பாபிஷேக நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக ஹரணி அமரசூரிய மட்டும் இந்த நிகழ்விற்காக வருகை தரவில்லை. பல்வேறுபட்ட சமய தொண்டர்கள், ஆதீனங்கள், புலம்பெயர்ந்து வாழக்கூடிய மக்கள், குலத்தில் இருக்கக்கூடியவர்கள் என பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக ஆவலோடு எதிர்பார்த்திருந்தார்கள். இந்த நிகழ்வில் தான் ஹரணி அமரசூரிய இன்றைய தினம் முதலாவது நிகழ்வாக கலந்து கொள்வதாக இருந்தது. அந்த அடிப்படையில் இந்த கும்பாபிஷேக திருவிழாவில் கலந்து கொள்வதற்காக அதிகாலை முதலே கோவிலுக்கு பக்தர்கள் படையெடுக்க ஆரம்பித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த கோவிலுக்கு பிரதமர் வருகை தருகிறார் என்பதன் காரணமாக அந்த கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது. இதன் அடிப்படையில் போலீசார், விசேட அதிரடி படையினர், பிரதமருக்கான பாதுகாப்பு பிரிவு என இவர்கள் அனைவரும் சேர்ந்து இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தார்கள். இந்த 50 ஆண்டு காலத்திற்கு பிறகு கும்பாபிஷேகம் காணவிருக்கின்ற இந்த கோவிலினுடைய பக்தியில் தங்களையும் ஈடுபடுத்தி கொள்வதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய மக்கள் இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளால் அதிக சிரமத்திற்கு உள்ளாகி இருந்தார்கள். அதிகாலையிலேயே இது தொடர்பான செய்திகள் வர ஆரம்பித்திருந்தன. மக்கள் முகம் சுளிக்கிறார்கள் எனவும், மக்கள் இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளால் கெடுபிடிக்கு உள்ளாகிறார்கள் என்பது போலவும் செய்திகள் வர ஆரம்பித்திருந்தன. இது எவ்வளவு தூரம் சரி என்று பார்க்கின்ற பொழுது இங்கே எல்லா விடயங்களிலுமே முதன்மைப்படுத்தப்பட வேண்டியவர்கள் மக்களாக இருக்கிறார்கள். எனவே மக்கள் இவ்வளவு பெரிய ஒரு அரசியல் பீடத்தினுடைய மிக உச்சத்தில் இருக்கக்கூடிய பிரதமர் ஒரு கோவிலினுடைய விழாவிற்கு வருகிறார் என்பது அந்த கோவிலுக்கும் அதனை சூழவிருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் நன்மை தரக்கூடிய ஒன்றுதான். பிரதமரனுடைய யாழ்ப்பாணம் விஜயத்தை எந்த வகையிலும் விமர்சனம் செய்ய கிடையாது. ஆனால் இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளால் மக்கள் ஆன்மீகமாக அல்லது ஆத்மார்த்தமாக இணைந்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்வில் அவர்களை சிரமத்திற்கு உள்ளாக்குவது என்பது எவ்வளவு தூரம் சரியான அரசியல் என்பது தெரியவில்லை. தொடர்பாக நீங்கள் பார்த்து கொண்டு இருந்தால் இந்த விவகாரம் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் மக்கள் தான் எல்லா விடயங்களிலும் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் சொல்வதற்கு அப்பால் மிக நீண்ட காலமாக என்பிபி சொல்லி வருகிறது. எனவே மக்கள் அந்யோன்யமாக ஆத்மார்த்தமாக ஒரு நிகழ்வில் பங்கெடுக்கின்ற பொழுது, ஒரு பக்தி நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்ற பொழுது அவர்களை சிரமத்திற்கு உள்ளாக்குவது எவ்வளவு தூரம் சரி என்ற விமர்சனம் இன்றைய தினம் முழுவதுமாக வைக்கப்பட்டு கொண்டு வருகிறது. இது இப்படி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் காரைநகரில் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டம் ஒன்றில் ஹரணி அமரசூரிய பங்கெடுத்திருந்தார். ஹரணி அமரசூரிய மாத்திரமல்லாமல் என்பிபியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இளங்குமரன் மற்றும் பவானந்த ராஜா உட்பட்டவர்கள், மாநகர சபையினுடைய மேயர் வேட்பாளர் கபிலன், கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் உள்ளிட்ட பலர் என்பிபி சார்பாக இங்கு கலந்து கொண்டிருந்தார்கள். மக்களும் திரளாக கூடியிருந்ததை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அங்கு பேசியிருக்கக்கூடிய ஹரணி அமரசூரிய பல்வேறு விடயங்கள் தொடர்பாக பேசியிருக்கின்றார். காரைநகரில் இருக்கக்கூடிய அல்லது நிலவி வரக்கூடிய குடிநீர் பற்றாக்குறை தொடர்பாக பேசியிருக்கின்றார். காரைநகரினுடைய அல்லது யாழ்ப்பாணத்தினுடைய கலாச்சாரங்கள் தொடர்பாக பேசியிருக்கின்றார். அது மாத்திரமல்லாமல் காரைநகரில் இருந்து வேறு தேசங்களுக்கு புலம்பெயர்ந்து மக்கள் சென்றிருப்பதன்
காரணங்கள் தொடர்பாக பேசியிருக்கின்றார். காரைநகரில் நிலவக்கூடிய கல்வி சார்ந்த பிரச்சனைகள் தொடர்பாகவும், குறிப்பாக 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சையில் சித்தி எய்த பிறகு அவர்கள் யாழ்ப்பாணத்தை நோக்கி கல்வி கற்பதற்காக வருவது தொடர்பாகவும் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். எனவே காரைநகருக்கான இந்த குடிநீர் விவகாரங்கள், அங்கு நிலவக்கூடிய கல்வி பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டியது முக்கியம் என்பது குறித்து ஹரணி அமரசூரிய பேசியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் யாழ்ப்பாணத்தினுடைய இந்த கலாச்சார பொக்கிஷம் எதிர்கால சந்ததியினருக்கும் கிடைக்கக்கூடிய வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்பது போன்ற உறுதியை அவர் வழங்கியிருக்கின்றார். இது எப்படி இருந்த போதிலும் நேற்று கூட ஒரு காணொலியில் நாங்கள் பார்த்திருந்தோம். என்பிபியினுடைய தொடர்ச்சியான இந்த படையெடுப்புகள், தொடர்ச்சியான இந்த நடவடிக்கைகள், காணி மீட்பு, நில மீட்பு, வீதிகளை விடுவித்தல் போன்ற நடவடிக்கைகள் என்பது எதிர்வரக்கூடிய உள்ளூராட்சி சபை தேர்தலை இலக்கு வைத்ததாகத்தான் அமைந்திருக்கிறது என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. காரணம், ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க பொறுப்பேற்று 6 மாதங்கள் கடந்து விட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் என்பிபி அரசாங்கம் நாடாளுமன்றத்தில் ஆட்சி அமைத்து 4 மாதங்களை கூடியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவ்வளவு காலமும் காத்திருந்து இப்பொழுது இந்த வீதிகளை படிப்படியாக விடுவது என்பதும், பிரதமர் வருவது, நாளை பிமல் ரத்நாயக்க வரப்போகிறார், வெகு சீக்கிரமாக ஜனாதிபதியினுடைய ஒரு விஜயத்தை யாழ்ப்பாணத்திற்கு எதிர்பார்க்கலாம் என்று எதிர்வு கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் இந்த நடவடிக்கைகள் எல்லாம் உள்ளூராட்சி தேர்தலை மையப்படுத்தியதாகத்தான் இருக்கிறது என்று கட்சி தலைவர்களும் அவதானிகளும் கருத்து தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த விவகாரங்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கின்றேன். நான் சுகிந்தன். வணக்கம். உள்ளூராட்சி தேர்தல் 2025 யாழ் மாவட்டத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியை அமோக வெற்றி பெறச் செய்வோம். இது ஒரு கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம்.